சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோவில் சோபக்கிருது வருடம் தை மாதம் 29ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். நவகிரகங்கள்லேயே முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானோட வக்ர நிவர்த்தி பலன்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது குரு பகவான் எந்த வீட்டில் வக்கரம் அடைஞ்சிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலசக்கரத்தோட 2வது வீடு, தனம், வாக்கு, குடும்பம், இந்த மூணையும் குறிக்கக்கூடிய இடத்துல தான் அவர் வக்கரம் அடைஞ்சிருந்தாரு. இப்போ வக்கர நிவர்த்தி அடைய போகிறாரு. இந்த காலசக்கரத்தோட 2வது வீட்டில் குரு பலம் இழந்துட்டார் அப்படிங்கும்போதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தனம், காசு, பணம் அப்படிங்கிறது வந்திருக்காது. வாக்கு, கொடுத்த வாக்கு அப்படிங்கிறத காப்பாற்றிருக்க முடியாது. குடும்ப உறவுகளிலும் பல சர்ச்சைகள், சிக்கல்கள், இது எல்லாத்தையுமே குரு பகவானோட அந்த பலமிழந்த காரணத்தால் கெட்டு போயிருக்கோம். இப்போ அந்த இடத்துல குரு பகவான் பலம் அடைகிறார். அப்போ அவரோட பார்வைக்கும் பலம் கிடைக்குது. குரு பகவான் தான் இருக்கிற வீட்டிலேருந்து 5, 7, 9 இந்த 3 வீட்டை பார்க்குறாரு. அந்த வகையில் கன்னிராசி, விருச்சிக ராசி, மகர ராசியை குரு பகவான் பார்க்குறாரு. இப்போ பலமடைகிற குரு உங்களோட ராசிக்கு என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத கொடுக்க போகிறார். அதாவது குரு பகவான் பலமடைகிற இந்த நிகழ்வு, வக்ர நிவர்த்தி அடைகிற நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தை மாதம் 29ஆம் தேதி பிப்ரவரிக்கு 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்த தைப்பூச தினத்தன்று நிகழுது. அப்படிங்கிறதால அன்றைய தினத்தில் காலையிலேயே முருகப்பெருமானுக்கு பாலபிஷேகம் செஞ்சுட்டு மாலை நேரத்தில் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வெள்ளைக்கொண்ட கடலையை நைவேத்தியமாக படைச்சு ஏலபாளைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்க. இந்த குரு வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் கோடீஸ்வர யோகம் உங்களை தேடி வரும். சரி, இப்போ உங்களோட ராசிக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பகவானோட வக்ர நிவர்த்தி காலம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மற்றவங்களை விட நமக்கு கொஞ்சம் கூடுதலாகவே அது தேவைப்படுது. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம ராசிக்கு அதிபதியே அவர் தான். ராசிக்கு மட்டும் அதிபதி இல்லை, தொழில் ஸ்தானம் 10வது வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி. அப்போ நம்ம ராசி அதிபதி பலமிழந்து இவ்வளோ நாள் கிடந்துட்டார், வக்ரகதியாகி போய் கிடந்துட்டார். எங்கே அப்படின்னா, ரிஷபராசியில் ராசிக்கு 3வது வீடு, சகோதர ஸ்தானம், மறைவு ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல தான் அவர் பலமிழந்து போயிட்டார். இப்போ தை மாதம் 29 பிப்ரவரிக்கு 11 அவர் வக்ர நிவர்த்தியாகி பலமடைகிறார். அப்படிங்கும்போது ரொம்ப எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு இருக்கும். ஏன்னா 7.5 சனி அப்படிங்கிறது படாத பாடுபடுத்திக்கிட்டு இருக்கு. அதாவது ஜான் மூலம் சறுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இங்கே ஜான் ஏறாமலே மூலம் சறுக்கிக்கிட்டு இருக்கு. அதாவது யாரை எந்த விஷயத்தில் நம்புறது அப்படிங்கிறது தெரியல. நம்ம நம்பினவர்கள் நம்மளை ஏமாத்துறாங்க. நம்ம ஒருத்தனுக்கு ஒன்றுமே செஞ்சுருக்க மாட்டோம், அவன் நமக்கு ஒரு ஆறுதலாகவும் தேர்தலாகவும் வந்து நிற்பான். அது மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ரூபத்தில் நம்மளை விட்டு விலகி போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ண ஓட்டம் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் அதை பற்றி கவலைப்படுறதில்ல, போனால் போயிட்டு போங்க, நீங்கள் இருந்தால் மட்டும் என்னால் என்ன உங்களால் 10 ரூபா எனக்கு ஆகுதா, இல்லை என்னால் 10 ரூபா உங்களுக்கு ஆகுதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை இருந்தாலும் கொஞ்சம் அப்பப்போ நம்மளோட தூக்கத்தையே அது டிஸ்டர்ப் பண்ணிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சரி, ரைட்டு, போனால் போயிட்டு போகுது. இப்போ குரு வக்ர நிவர்த்தி அடைய போகிறார். இந்த வக்ர நிவர்த்தி காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப நாம் வரவேற்கத்தக்க ஒரு காலகட்டம். ஏன்னா ராசிக்கும் தொழிற்ஸ்தானத்துக்கு அதிபதியான அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்படின்னா நம்மளோட செல்வ நிலை அப்படிங்கிறது உயரும். இப்போ விரயசனி காலகட்டத்தில் செலவு கடகடன்னு ஓடிட்டு இருக்கு. எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் 10 ரூபா வீட்டில் மிச்சம் அப்படிங்கிறது வைக்க முடியல. 50,000 சம்பாதிக்கிறோமா, 50,000 செலவாயிடுது. 1 லட்சம் சம்பாதிக்கிறோமா, 1 லட்சம் செலவாயிடுது. 1000 ரூபா தான் இந்த மாதம் வந்துச்சா, அந்த 1000 ரூபாக்குள்ளேயே ஓட்டிடுறோம். இந்த சூதே நமக்கு புரியலையே, எவ்வளோ வந்தாலும் கொல்லுது, வரலன்னாலும் கூட பெருசாக செலவு இல்லை. ஏதோ 10 ரூபா கடனை வாங்கி ஓட்டினாலும் இருந்தாலும் 10 ரூபா நம்மளால் மிச்சப்படுத்த முடியல அப்படிங்கிற நிலைமை இருந்துச்சு இல்லையா, அது மாறிடும். இனிமேல் கடனை உடனே அடைச்சி 10 ரூபா மிச்சத்துக்கு வரலாம். சம்பளம் வாங்கிட்டு போனேன், எல்லா செலவையும் முடிச்சுட்டு ஒரு 10,000 சேர்த்து வைக்கலான்ட்டு வீட்டுக்கு போனேன். வீட்டில் அந்த 10,000த்துக்கு செலவு காத்துக்கிட்டு இருக்கு. காசு வர்றதுக்கு முன்னாடியே செலவு வந்துட்டா நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் தவிச்சிருப்பீங்க இல்லையா. இனிமேல் அது இருக்காது. அதனால் 10 ரூபா மிச்சப்படுத்தலாம். அக்கௌண்ட்டில் காசு வச்சுருக்கேன்டா அப்படின்னு நம்ம சந்தோஷமாக சொல்லிக்கலாம். ஒரு வெளியூருக்கு போனாலும் 200 ரூபா தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், ஹோட்டலில் போய் சாப்பிட்லாமா, என்ன பண்ணுறது, ஊரை பக்கமே போய் சாப்பிட்டுக்கோமா அப்படிங்கிற நிலமெல்லாம் இனிமேல் இருக்காது. எந்த ஒரு காரியத்துக்கு போனாலும் 10 ரூபா முன்னையோ பின்னையோ நம்ம கூடுதலாக தான் எடுத்துகிட்டு போவோம். அப்போ தொழிற்ஸ்தானத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்படிங்கும்போது தொழிலில் நமக்கு புது யுக்திகள் அப்படிங்கிறது தெரியும். என்ன தொழில் செஞ்சாலும் சரி, இந்த தொழில் அப்படிங்கிறதுல வேறு என்னமோ நம்ம ஒரு குறை வச்சுருக்கோம், இல்லாட்டி நம்ம தொழில் ஏன் இவ்வளோ டல்லாக இருக்குது, வேறு ஏதோ நம்ம மாற்றி யோசிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை உங்கள்கிட்ட இருந்திருக்கும். ஆனால் அது என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாமலே இருந்திருக்கும். இப்போ கண்டுபிடிச்சிருவீங்க. வாடிக்கையாளர்கள் உங்களை நோக்கி ஈர்க்கப்படுவாங்க. அது மாதிரி ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே உள்ளவன் நம்மளை எரிஞ்சு தான் விழுந்திருப்பான், கூட உள்ளவன் நம்மளை போட்டு கொடுத்துருப்பான். அப்படியே அண்ணன் உயிரே கொடுப்பானுங்க, அவன் தான் பெருசாக குழி தோண்டிருப்பான். அப்படியே தம்பி நான் பார்த்துக்கிறேன் தம்பி, உனக்கு நான் இருக்கேன் தம்பி, நீ இதை செய் தம்பின்னு நம்மளை உசுப்பேற்றி விட்டுட்டு நம்மளை காலி பண்ணி விட்டு அவன் பழப்பை பார்த்துட்டு போயிட்டு இருக்கான் அப்படிங்கிற நிலை இருந்துச்சு இல்லையா. இனிமேல் அது இருக்காது. மேல் மட்டத்தில் இருக்கிற அதிகாரிகள், அது உங்களோட நீங்கள் வேலை செய்யக்கூடிய நிறுவனத்தோட முதலாளியாக இருக்கலாம், இல்லை ஒரு மேலாளராக இருக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு மேல் மட்டத்தில் இருக்கக்கூடியவங்க உங்களை புரிஞ்சுப்பாங்க. பரவாயில்ல, நேர்மையான பையன், நல்லா கடுமையாக உழைக்கிறான், ஓப்பி அடிக்க மாட்டேங்கிறான்
அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே ஒரு பற்றுதல் வந்து உங்களுக்கு சில நுணுக்கங்களை சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ அது இப்படி இல்லைப்பா, இது இப்படிப்பா, இது இப்படி செய்யணும், முதலாளி வந்து இந்த மாதிரி கேரக்டர், அவர் இருக்கிற நேரத்தில் இப்படிலாம் செய்யணும், அப்போ தான் உன்னை புரிஞ்சுக்குவார், உனக்கு 10 ரூபா சம்பளம் கூட கிடைக்கும், அப்போ தான் உங்ககிட்ட கொஞ்சம் அன்பாக இருப்பார், இதெல்லாம் தெரிஞ்சுக்க வச்சுக்கணும் அப்படின்னு வந்து நம்ம சுற்றுச்சூழல், நம்ம வேலை செய்யக்கூடிய அந்த சூழல் அப்படிங்கிறதுக்கு உண்டான சூதுவாது நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இதை செய், இதை செய்யாத, இந்த நேரத்துக்கு வா, இந்த நேரத்துக்கு வராத, இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அது நமக்கு ஒரு பெரிய வெற்றி அப்படிங்கிறதையும் கொடுக்கும். அது மாதிரி புது தொழில் தொடங்கலாமா அப்படின்னு சில பேர் சிந்திக்க தொடங்குவீங்க. ரொம்ப நாளாக ஒருத்தன்ட்ட வேலை செஞ்சாச்சு, எவ்வளோ நாள் தான் அடுத்தவனுக்கு சம்பாரிச்சு கொடுக்குறது, நம்மளே சொந்தமாக ஒரு தொழில் தொடங்குவோம். அப்படி இல்லைன்னா வேலைக்கு போயிட்டே பகுதி நேரமாக ஏதாவது தொழில் தொடங்க முடியுமா பார்ப்போம். 6 மணிக்கு வேலையை விட்டு போயிடுறோம், 6 மணிக்கு மேலே சும்மா தானே இருக்கும், எங்கேயாவது தள்ளுவண்டி கடையை போடுவோமா, ஒரு டிஃபன் கடையை போடுவோமா, இல்லை வேறு ஏதாவது வண்டி கிண்டி வாங்கி ஓட்டுவோமா, இந்த மாதிரியான யோசனை அப்படிங்கிறதெல்லாம் இப்போ அப்படியே லேசாக வந்துட்டு போகும். தொடங்கலாம், தப்பு கிடையாது. 10 ரூபா காசு பணம் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். அதேமாதிரி இதுக்கு மேலே மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது இருக்காது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளைகளுக்கு மருத்துவ செலவு பண்ணியிருப்பீங்க. சம்பாதிக்கிற காசு பூரா பெண்களுக்கு தான் செலவாயிருக்கும். அதுமாதிரி பெண்கள் சம்பாதிக்கிறவங்களா இருந்தால் ஆண்களுக்கு செலவாயிருக்கும். இந்த மாற்று பாலினத்தவருக்கு ஆண்கள் சம்பாதிச்சா மனைவி, தாய், மகள்கள், சகோதரிகள் இவங்களோட வைத்திய செலவுக்கு ஆகும். பெண்கள் சம்பாதிக்கிறவிட இருந்தால் கணவருக்கு உடம்பு சரியில்லை, சகோதரனுக்கு உடம்பு சரியில்லை, மாமனாருக்கு உடம்பு சரியில்லை, தகப்பனுக்கு உடம்பு சரியில்லை, இப்படி தான் காசு அப்படிங்கிறது கண்டமேனிக்கு செலவு அப்படிங்கிறது ஆகிட்டு இருந்திருக்கும். இனிமேல் அது ஆகாது, சுப செலவுகள் அப்படிங்கிறது தான் வரும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு மேல்மட்டத்தில் அனுகூலம் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு அரசியல் துறையில் இருக்கேன், ஒரு கட்சியில் இருக்கேன் அப்படின்னா இப்போ ஒரு பொறுப்பு கிடைக்கும். ஒரு அரசியலை வச்சு ஒரு கான்ட்ராக்ட் எடுத்தேன், ஒரு கமிஷன் எடுத்தேன், ஒரு ரோடு போடுற வேலை கொடுத்தாங்க, ஒரு கடை ஒன்று மெயினில் எடுத்து கொடுத்தாங்க, இந்த மாதிரி அரசியலை வச்சு 10 ரூபா சம்பாதிக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறதும் இருக்கும். அது மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேல்மட்ட அதிகாரிகளோட அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்கும். டெம்பரவரியாக இருக்கிறவங்களுக்கு பணி நிரந்தரம் கிடைக்கும். அது மாதிரி உங்களோட பணியில் நீங்கள் முக்கியமான ஒரு நபராக இருப்பீங்க. கலைஞர்களுக்கு, திரைத்துறை, கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கெல்லாம் வருமான விருத்தி அப்படிங்கிறது இருக்குது. ஒரு மாதம் 10,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தவங்க கூட ஒரு 20,000 சம்பளம் வாங்கலாம். புது முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருக்கேன், வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்குலாம் வாய்ப்புகள் தேடிட்டு வரும். இப்படிலாம் இருக்குது. அதோட குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் 7, 9, 11 இந்த வீட்டிலலாம் விழுவுது. 7ல் விழுற குரு பார்வை நல்ல நண்பர்களை கொடுக்கும், நண்பர்கள் ஆதரவாக இருப்பாங்க, மனைவி வெளியில் சொத்து சேர்க்கை இருக்கும், திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கும், கூட்டு தொழில் சிறப்பாக இருக்கும். 9ஆம் வீட்டில் இருக்கிற குரு சொந்த வீடு கட்டுறது, இல்லை வீட்டில் மராமத்து பணி பண்ணுறது, இதெல்லாம் 9ஆம் இட பார்வையால் குரு செய்வார். லாப வீட்லேயும் அவரோட பார்வை விழுவுது அப்படிங்கிறதால இதுக்கு மேலே காசு பணத்துக்கு பஞ்சம் இருக்காது. உங்களோட ராசிக்கு அதிபதியான குரு பகவானோட வக்கிர நிவர்த்தி அப்படிங்கிறது உங்களுக்கே பலம் உண்டான மாதிரி தான். அப்போ இந்த தைப்பூசத்தன்னைக்கு, அதாவது தை 29 பிப்ரவரிக்கு 11 குரு பகவானோட வக்கிர நிவர்த்தி நடக்குது இல்லையா, அன்னைக்கு முருகப்பெருமானை வணங்கிட்டு குரு பகவானுக்கு நெய்தீபம் ஏற்றி குரு பகவானை வணங்கிட்டு வாங்க. இந்த வக்கிர காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். மீனராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.